யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களே, நாங்கள் தவக்காலத்தின் 5வது வாரத்திலே இருக்கிறோம். இன்று 6வது வெள்ளிக்கிழமை. வருகின்ற வாரம் நமக்கு மிகவும் முக்கியமான வாரமாக அமையப்போகிறது. வருகின்ற வாரத்திலே நாங்கள் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை விரிவாக அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடவிருக்கிறோம். எனவே நாங்கள் பாஸ்கா விழாவுக்கு கடந்து செல்லுகின்ற பொழுது நம்மிடம் இருக்க வேண்டிய மனநிலை என்ன என்பதை இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவினுடைய பாஸ்கா அனுபவம். இயேசு பல பாஸ்கா விழாக்களிலே பங்கு பெற்றிருந்தார். ஆனால் இந்த இறுதி பாஸ்கா விழாவானது இயேசுவினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விழாவாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், தாம் உலகில் நின்று தந்தையிடம் செல்லுகின்ற நேரம் வந்ததை அறிந்த இயேசு அவர்களுடைய பாதங்களை கழுவி அன்பு கட்டளை கொடுத்த இந்த நிகழ்வை நாங்கள் வருகின்ற வாரத்திலே கொண்டாடப் போகின்றோம். எனவே வருகின்ற இந்த பெரிய வியாழக்கிழமைக்கு நான் செல்வதற்கு முன் இன்றைய நாளிலே, அதற்கு பிறகு வரப்போகின்ற 3-4 நாட்களிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் தியானிப்பதற்கு உங்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி, என் ஆன்மா பாஸ்கா விழாவுக்காக தயாராக இருக்கிறதா? இயேசு யோவானிடமும் பேதுருவிடமும் லூக்கா நற்செய்தியின் அடிப்படையிலே சொல்லி அனுப்புவார். பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்வதற்கான அறை எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு, நீங்கள் போங்கள், உங்களுக்கு எதிரே தண்ணீர் குடம் சுமந்து ஒருவர் வருவார், அவரோடு செல்லுங்கள், அவரிடம் கேளுங்கள், எங்கே என் போதகர் விருந்துண்பதற்கான அறை இருக்கிறது என்று. அவர் ஒரு வீட்டிலே இருக்கிற மேல்மாடி அறையை காட்டுவார். அன்பான சகோதரங்களே, நம்முடைய உடல் வீடு, ஆன்மாவை தூக்கி செல்லுகின்ற வீடு. இந்த வீட்டிலே இருக்கிற மேல்மாடி அறைதான் நம்முடைய ஆன்மா. எனவே நாம் கலந்து கொள்ளவிருக்கின்ற, நாம் பங்கேற்கவிருக்கின்ற பெரிய வியாழக்கிழமை அனுபவம், அன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடவிருக்கிற இயேசுனுடைய திருவுடல், திருரத்தம், அவர் அந்த மறைபொருளை நமக்கு தந்தால் நாங்கள் பாடுவோம், பாடுவாய் என் நாவே மாண்புமிக்க இந்த உடலினுடைய இரகசியத்தை என்று பாடவிருக்கிறோம். எனவே அந்த நாளிலே நான் இயேசுவோடு பந்தியில் இருப்பதற்கு இயேசு 12 திருத்தூதர்களையும் அழைத்து அவர்களோடு இறுதி ராப்போசனம் உண்கின்ற பொழுது அங்கே இருந்தவர்களினுடைய ஆன்மா, அந்த மேல்மாடி அறை, அவர்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய, வாழ்விலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, உள்ளம் என்கின்ற அறை பரிசுத்தமாக இருந்ததா? அதுதான் இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. பாப்போம், அங்கே இருந்த ஒரு சில திருத்தூதர்களினுடைய ஆன்மா, அதை பார்க்கிற பொழுது பேதுருவிடம் இயேசு வருகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய பாதங்களை கழுவ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று. இயேசு சொல்லுகிறார், நான் உம்முடைய பாதங்களை கழுவாவிட்டால் என்னோடு உமக்கு பங்கில்லை என்று. அந்த வேளையிலே அங்கே முன்னறிவிக்கப்படுகிறது, நீ என்னை மறுதளிப்பாய் என்று. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், இல்லை, நான் செய்ய மாட்டேன். ஆனால் சந்தர்ப்பம் இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கவில்லை. ஆனால் சந்தர்ப்பம் அவரை மாற்றியது. மறுதளிக்கிறார், மனம் மாறுகிறார், மீண்டும் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவோடு ராப்போசனத்திலே அவர் இருக்கின்ற பொழுது பேதுருவானவருக்கு எந்த விதமான தீய எண்ணங்களும் மனநிலையும், ஏற்கனவே திட்டம் போட்ட சதிகளும் இருக்கவில்லை. அவருடைய மனநிலை பரிசுத்தமாக இருந்தது, அவருடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது. ஆனால் இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, அலகை யூதாசினுடைய உள்ளத்திலே, ஆன்மாவிலே தூண்டியிருந்தது. அதனால் அவன் இயேசுவோடு ராப்போசனத்திலே பங்கு பெற்றுகின்ற பொழுது அவனுடைய மனநிலையிலே தீயது இருந்தது, பரிசுத்தமற்றது இருந்தது, தூய்மையற்றது இருந்தது. இயேசுவோடு அவன் பந்தியிலே அமர்ந்திருக்கிற பொழுது இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அலகையினால் தூண்டப்பட்டிருந்தது, அலகை குடிகொண்டிருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, அன்பான நண்பர்களே,
நாம் பாஸ்கா விழாவை கொண்டாடவிருக்கிறோம். நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நாளுக்குள்ளே, நற்கருணை பிறந்த நாளுக்குள்ளே பயணிக்கவிருக்கிறோம். எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க வேண்டியது என்ன? என் ஆன்மா இயேசுவோடு பந்தியில் அவரோடு இருப்பதற்கு தயாராக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை நாக்கு நீட்டி எடுப்பதற்கு முன், உள்ளத்திலே பெறுவதற்கு முன், என் ஆன்மீக விருந்து, ஆன்மீக தெய்வம் அவர், அருமருந்து அவர். ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். ஆயினும் விசேட விதமாக இந்த மறைபொருளை விரிவாக கொண்டாடுகின்ற இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று, நற்கருணை பிறந்த நாளன்று, நானும் இயேசுவோடு பந்தியில் இருப்பதற்கு என் ஆன்மா கரையற்றதாக, பாவமற்றதாக, தூய்மையாக, பரிசுத்தமாக யூதாசனுடைய ஆன்மா போன்று அல்ல, மாறாக கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நல்ல ஆன்மாவாக, இயேசுவை அரவணைக்கக்கூடிய ஆன்மாவாக என் ஆன்மா இருக்கிறதா? இதைத்தான் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலே தியானித்து, நாம் செய்கின்ற சிலுவை பாதை வழியாக, ஏனைய தியானங்கள் வழியாக, இன்னுமாக சில இடங்களிலே பிரசங்கம் வாசிப்பார், அவற்றின் வழியாக சர்வதேயாவர் இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி என்று சொல்லுவதன் வழியாக எங்களுடைய பாவங்களுக்கு மனம் வருந்துவது மாத்திரம் போதாது, எழுந்து பாவ சங்கீதனத்திற்கு சென்று வருகின்ற வாரத்திலே நான் கொண்டாடவிருக்கின்ற மறைபொருளாம் இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த அந்த நாளுக்கு, பிறந்த நாளுக்காக நான் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். எனவே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். என் ஆன்மா, என் மேல்மாடி அறை, என் உள்ளம் இயேசுவை கொண்டாடுவதற்கு, பாஸ்கா விருந்திலே அவரோடு ஒருங்கிணைந்திருப்பதற்கு தயாராக இருக்கிறதா? ஆமேன்.